உலகக்கோப்பை என்ற மேடை மிக சிறந்த வீரர்களை கூட சோதித்து பார்க்கும். ஆனா அந்த சோதனைகளையே தனது அடையாளமாக மாற்றி ஒவ்வொரு உலகக்கோப்பையிலும் புதிய வரலாறு எழுதும் வீரர்கள் மிக அரிதுதான். அந்த அரிய பட்டியல்ல இப்போது முன்னிலையில் நிற்பவர் பிரான்சின் கிலியன் எம்பாப்பே. கனவுகளுக்கு முகவரி ஒரு தடை இல்லை நண்பா. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் புதிய அத்தியாயம். வரலாற்றை எழுதும் கிலியன் எம்பாப்பே உடைய ரத்த சரித்திரத்தை ரத்தின சுருக்கமா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2018 உலக சாம்பியனாக எழுந்தவர். 2022 இறுதிப் போட்டியில ஆட்ரிக் அடித்தும் உலகையே வியக்க வைத்தவர். 2026 உலக கோப்பையிலும் பிரான்சின் நம்பிக்கையை தோளுல சுமந்து கோல் மழை பொழிந்து புதிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் வீரர். ஆனா இன்று உலகம் கொண்டாடும் இந்த நட்சத்திரத்தின் கதை ஆடம்பரமான கால்பந்து அகாடமியிலோ அல்லது செழிப்பான குடும்பத்திலோ தொடங்கவே இல்லை. மாறாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் ஓரத்துல வாய்ப்புகளை விட சவால்களே அதிகம் இருந்த ஒரு சாதாரண புறநகர்ல தொடங்கிச்சு. 1998 டிசம்பர் 20 அன்று பிரான்சின் பாரிஸுக்கு வடகிழக்கே உள்ள பாண்டி என்ற சாதாரண புறநகர் பகுதியில் கால்பந்து பயிற்சியாளரான வில்பர்ட் எம்பாப்பே மற்றும் பைசா லமாரி இணையருக்கும் மகனாக பிறந்தவர் தான் கிலியன் எம்பாப்பே லோட்டின். இன்று அந்த பகுதியை உலக வரைபடத்தில் அடையாளம் காட்டுவது எம்பாப்பே என்ற பெயர் தான். ஆனா அவர் பிறந்த காலத்துல அந்த பகுதி அதிக வேலையின்மை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வாழ்க்கை முறை, சமூக பாகுபாடு மற்றும் குற்றச்செயல்கள் நடைபெறும் இடம் என பல எதிர்மறை அடையாளங்களுடனே இணைக்கப்பட்டு காணப்பட்டுச்சு அந்த இடம். அங்கு பிறக்கும் குழந்தைகள் உலக கால்பந்து உச்சியை அடைவார்கள் என்று யாரும் பெரிதா எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த குழந்தைகள்ல ஒருவன் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சான். இன்று அந்த பகுதியின் சுவர்கள்ல எம்பாப்பேவின் பிரம்மாண்ட ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. கனவுகளுக்கு முகவரி ஒரு தடையில்லை என்பதற்கான அடையாளமாக அவர் மாறியிருக்கிறார். இன்று உலக கால்பந்தின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல ஒருவராக திகழும் எம்பாப்பேவின் கதை உலகின் மிகப்பெரிய அரங்களை தொடங்கவே இல்லை. வாய்ப்புகள் குறைவாக இருந்த ஒரு சாதாரண புறநகர்ல பெற்றோரின் அணுகுமுறை, தியாகம், அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றோடு தான் அந்த பயணம் தொடங்கிச்சு. எம்பாப்பேவின் வாழ்க்கையில முதல் பயிற்சியாளர் அவருடைய தந்தை வில்பர்ட் எம்பாப்பே. AS பாண்டி கிளப்ல பயிற்சியாளராக இருந்த அவர் தனது மகனை மற்றவர்களை விட அதிகமாக கண்டிச்சும் பொதுவெளியில ஒருபோதும் பாராட்டாமலும் வளர்த்திருக்கிறார். ஏன்னா சிறு வயதிலேயே புகழ் தலைக்கேறினால் வளர்ச்சி நின்றுவிடும் என்று அவர் கருதினார். கிலியனுக்கு கால்பந்தின் மீது ஆர்வம் மட்டும் இல்லை, அது அவனுக்கு ஒரு வெறி. சிறு வயதிலிருந்தே அதை சுவாசித்தான் என்று வில்பர்ட் பின்னர் கூறிய வார்த்தைகள் எம்பாப்பேவின் வாழ்க்கையை மிக சரியாக விளக்குகின்றன. அவரது தாய் பைசா லமாரி பிரான்ஸ் முதல் பிரிவு கையுந்து பந்து வீராங்கனையாக விளையாடி இருக்கிறாங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற மனப்பக்குவம், தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம், போட்டி மனப்பான்மை ஆகியவை தாயிடமிருந்து எம்பாப்பேவுக்கு கிடைச்சிருக்கு. சிறு வயதுல அவருக்கு வீட்டிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. வீட்டுக்குள்ள கால்பந்து விளையாடக்கூடாது, படிப்பை அலட்சியம் செய்யக்கூடாது, மொபைல் தொலைக்காட்சி பயன்பாடுகளுக்கு கட்டுப்பாடு, ஒவ்வொரு நாளும் கடுமையான பயிற்சிகள் என அவரது இளமை பருவம் அமர்ந்திருந்திருக்கு. இதன் காரணமாகவே அவர் திறமையான வீரராக மட்டுமில்லாம சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்தால் செதுக்கப்பட்ட மனிதனாகவும் வளர்ந்திருக்கிறார். பல குழந்தைகள் கால்பந்து விரும்புவாங்க, ஆனா எம்பாப்பே கால்பந்தாகவே வாழ்ந்தார். சிறு வயதுல கால்பந்தை தலையணையாக வைத்துதான் தூங்குவார் என்று அவரது குடும்பத்தினர் கூறியிருக்கிறாங்க. பள்ளிக்கு சென்றாலும் கால்பந்து தான், பயிற்சி முடிந்தாலும் கால்பந்து தான். வீட்டுக்கு வந்தாலும் தொலைக்காட்சியில உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களின் போட்டிகளை பார்ப்பது, அவர்கள் எப்படி ஓடுகிறார்கள், எப்படி முடிவெடுக்கிறார்கள், எப்போது பாஸ் செய்கிறார்கள் என்பது கவனித்துக் கொண்டிருப்பதே எம்பாப்பேவின் வழக்கம். 6 வயதிலேயே ஒரு தொழில்முறை வீரரை போல சிந்திக்க தொடங்கியிருந்தார். சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவம் எம்பாப்பே ஏன் இன்று உலகத்தர வீரராக இருக்கிறார் என்பதை சொல்கிறது. AS பாண்டி அணிக்காக விளையாடிய ஒரு போட்டியில கோல் அடிக்க மிக எளிதான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அப்போது உன் பலவீனமான இடது காலையும் பயன்படுத்தி கற்றுக்கொள் என்று பயிற்சியாளர் கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்துச்சு. அப்போது எளிதாக கோல் அடிக்காமல் இடது காலால் நீண்ட பாஸ் கொடுக்க முயன்றார். ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது. இருப்பினும் எதிர்காலத்துல முழுமையான வீரராக மாறுவதற்கான ஒரு படியை அன்று அவர் வென்றார். உடனடி வெற்றியை விட நீண்டகால வளர்ச்சியை தேர்வு செய்த மனநிலையே பின்னர் எம்பாப்பேவை உலகில் சிறந்த வீரர்கள் ஒருவராக மாற்றிச்சு. எம்பாப்பேவின் திறமை ஐரோப்பாவின் முன்னணி கிளப்புகளின் கவனத்தை மிகவும் சிறிய வயதிலேயே ஈர்த்துச்சு. ரியல் மாட்ரிட், செல்சி போன்ற கிளப்புகள் அவரை நேரில் அழைத்து தங்களது பயிற்சி மையங்களை சுற்றி காட்டினாங்க. பிரெஞ்சு ஜாம்பவான் சினடின் ஜிடேன் நேரடியாக அவரை வரவேற்று
பயிற்சி மைதானத்தை காட்டிய சம்பவம் இன்றும் பேசப்படுது. அதே போல தனது சிறு வயது ஹீரோவான கிறிஸ்டியானோ ரொனால்டோவை சந்திச்ச புகைப்படம் உலகம் முழுவதும் வைரலானது. பல குடும்பங்கள் அந்த நேரத்தில் பெரிய கிளப்பை தேர்வு செய்வாங்க. ஆனா எம்பாபேவின் குடும்பம் வேற மாதிரியா யோசிச்சது. பெரிய கிளப்பின் பெஞ்சில் அமர்வதை விட திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடமே முக்கியம் என்று அவங்க நம்பினாங்க. அதனாலதான் 2013 ஏஎஸ் மொராக்கோ அகாடமியை தேர்வு செஞ்சாங்க. அந்த முடிவு பின்னால உலக கால்பந்துல எம்பாபேவின் வரலாற்றை மாற்றி அமைச்சது. 2015 டிசம்பர் 2 அன்னைக்கு 16 வயது மட்டுமே ஆன எம்பாபே மொனாக்கோவின் முதல் அணிக்காக களமிறங்கினார். அந்த போட்டியில 1994 முதல் மொனாக்கோவின் இளம் அறிமுக வீரர் என்ற தியரி என்றின் சாதனையை முறியடிச்சார். அப்போது உலகம் அவரை எதிர்கால நட்சத்திரம் என்று அழைத்தது. ஆனா இன்னும் ஓராண்டுல அந்த பெயரை மாறப்போகிறது என்பதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. 2018 உலக கோப்பையில 19 வயதிலேயே பிரான்ஸை சாம்பியன் ஆக்கிய எம்பாபே ஒரு நட்சத்திரமாக மாறினார். ஆனா 2022 உலக கோப்பையில அவர் ஒரு தலைமுறையின் முகமாக உயர்ந்தார். கத்தார்ல நடந்த இறுதிப் போட்டியில அர்ஜென்டினாவுக்கு எதிராக அவர் அடித்த ஆர்டிக் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரலாற்றிலேயே மிக சிறந்த தனிநபர் செயல்பாடுகள்ல ஒன்றாக கருதப்படுது. அந்த ஆட்டத்துல பிரான்ஸ் கோப்பையை இழந்தாலும் மிகப்பெரிய மேடையில் அழுத்தம் அதிகரிக்கும் போதுதான் எம்பாபே இன்னும் சிறப்பாக விளையாடுகிறார் என்று ரசிகர்கள் உணர்ந்தாங்க. 2026 உலகக்கோப்பையிலும் அதையே நிரூபிச்சாரு. குழுநிலை சுற்றுல செனகல், ஈராக், நார்வே ஆகிய அணிகளுக்கு எதிரான வெற்றிகள், நாக் அவுட் சுற்றுல ஸ்வீடன், பராகுவே, மொராக்கோ ஆகிய அணிகளை வீழ்த்திய பிரான்ஸ் அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சது. அந்த பயணங்களின் மையத்தில் மீண்டு இருந்தவர் எம்பாபே தான். 6 போட்டிகள்ல 8 கோல்கள், 2 அசிஸ்ட்கள் என கோல்டன் பூட் போட்டியில முன்னிலையில் இருப்பதோடு 1966 ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி 2 வெவ்வேறு உலகக்கோப்பையில 2022, 2026 தலா 10க்கும் மேற்பட்ட நேரடி கோல் பங்களிப்புகளை செய்த முதல் வீரர் என்ற சாதனையை இவர் படைச்சிருக்கிறார். உலகக்கோப்பை வரலாற்றுல 20 கோல்களை பதிவு செய்த வீரராகவும் உயர்ந்திருக்கிறார். சில ஸ்பானிஷ் ஊடகங்கள் அவரை உலகக்கோப்பையின் அரசன் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. 2017 பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியில் இருந்த போது பிரான்சின் தலைநகருக்கு முதல் சாம்பியன் லீக் கோப்பையை வென்று கொடுக்க வேண்டும் என்பதே அவர் லட்சியமாக இருந்தது. உலக கால்பந்தின் மிகப்பெரிய கிளப்பான ரியல் மாட்ரிட் பலமுறை அழைச்சும் அவர் பாரிஸ்லேயே தொடர்ந்தார். லியோனல் மெஸ்ஸி, நெய்மர் போன்ற நட்சத்திரங்கள் விலகிய பிறகு முழு அணியின் சுவையையும் தனது தோள்களை சுமந்தார். ஆனா ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு கனவு இருக்கும். அதுபோல எம்பாபேவுக்கான கனவாக ரியல் மாட்ரிட் இருந்திருக்கு. சிறு வயதுல அவரது அறை முழுவதும் ரியல் மாட்ரிட் மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் போஸ்டர்களால் நிரம்பி இருந்திருக்கு. 16 வயசுல ஜினடின் ஜிடேன் அவரை மாட்ரிட்க்கு அழைத்து சென்று பயிற்சி மைதானத்தை சுற்றி காட்டிய சம்பவம் அந்த கனவை இன்னும் ஆழமாக விதைச்சது. அதனாலதான் 2024 அவர் ரியல் மாட்ரிட்ல இணைந்து ஒரு சாதாரண கிளப் மாற்றாக பார்க்கப்படாம பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு கனவு நிறைவேறிய தருணமாக கொண்டாடப்பட்டது. ஸ்பானிஷ் மொழியை முன்கூட்டியே கற்றுக்கொண்டது, புதிய சூழலுக்கு ஏற்ப மிக வேகமாக செயல்பட்டது, வினிசிய ஜூனியர், ஜூட் பெல்லிங்கம் போன்ற வீரர்களுடன் இணைந்து விளையாடியது போன்றவை அவரது தொழில்முறை அணுகுமுறைக்கு சான்றாக அமைஞ்சது. எம்பாபேவை வேகமான வீரர் என்று மட்டும் சொல்வது அவரது முழு திறமையையும் சுருக்கிவிடும். மணிக்கு சுமார் 38 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டவர். ஆனா அவரது உண்மையான பலம் என்னன்னா, எப்போது ஓட வேண்டும், எந்த இடைவெளியில நுழைய வேண்டும், ஒரு வினாடிக்குள் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கணிக்கும் அவரது கால்பந்து அறிவு தான். லியோனல் மெஸ்ஸி ஆட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெனால்டி பாக்ஸ்ல ஆட்டத்தை முடிப்பாரு. எர்லிங் ஹாலண்ட் கோல்களை வேட்டையாடுவார். ஆனா எம்பாபேவோ எதிரணியின் பாதுகாப்பை ஒரே ஓட்டத்தில் சிதைக்கும் டிரான்சிஷன் ஃபார்வர்ட் பந்தை எடுத்துக்கொண்டு தானாகவே தாக்குதலை உருவாக்கும் திறன் கொண்ட முழுமையான நவீன தாக்குதல் வீரராகவும் திகழறாரு. அதனாலதான் உலகின் சிறந்த பயிற்சியாளர்களும் முன்னாள் ஜாம்பவான்களும் அவரை எதிர்கால கால்பந்தின் முழுமையான முகமாக பார்க்கிறாங்க. ஒரு காலத்துல அவர் அகங்காரமாக நடந்து கொள்கிறார் என்று விமர்சிக்கப்பட்டுச்சு. பிஎஸ்ஜி ஒப்பந்த சர்ச்சைகள், கிளப் நிர்வாகத்துடனான கருத்து வேறுபாடுகள், 2020 யூரோவில் சுவிட்சர்லாந்துக்கு எதிராக தவறவிட்ட பெனால்டி என அனைத்தும் அவரை கடுமையாக தாக்கின. ஆனா அவர் பதிலளித்தது சமூக வலைதளங்கள் அல்ல, மாறாக 2022 உலகக்கோப்பையில் கோல்டன் பூட் வென்றார். ரியல் மாட்ரிட் இணைந்தும் கோல்களை மழையாக்கினார். 2020 உலகக்கோப்பையில் மீண்டும் சாதனையை உடைச்சார். விமர்சனங்களுக்கு அவர் எழுதும் பதில்கள் ஒவ்வொன்றும் கோல்களாகவும் வெற்றிகளாகவும் அடைந்தன. கால்பந்து மட்டுமல்ல, சமூகத்துக்கும் தனது வெற்றியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் எம்பாபே உறுதியாக இருக்கிறார். இன்சர்பெட் பை கேஎம் என்ற தனது அறக்கட்டளை மூலம் பாரிஸை சேர்ந்த கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு கல்வி, மொழி பயிற்சிகள்,
விளையாட்டு முகாம்கள், வெளிநாட்டு கலாச்சார சுற்றுப்பயணங்கள் போன்ற வாய்ப்புகளை வழங்கி வராரு. பிரெஞ்சு கால்பந்து கூட்டமைப்புடன் தனது இமேஜ் உரிமைக்காக போராடியதும், இளைஞர்களுக்கு தவறான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விளம்பரங்களை நிராகரித்ததும் அவர் ஒரு கால்பந்து வீரரை தாண்டிய சமூக பொறுப்புள்ள நபராகவும் இருப்பதை காட்டுது. 1998 பாரிஸின் புறநகர்ல பிறந்த ஒரு சிறுவன் 2005 தொழில்முறை கால்பந்துல அறிமுகமாகலாம். 2018 உலக சாம்பியன், 2022 உலகக்கோப்பை இறுதியில ஆட்ரிக் அடித்து வரலாறு படைச்சான். இன்று 2026 உலகக்கோப்பையிலும் புதிய சாதனைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த பயணத்துல மாறாத ஒன்று என்னவெனில், வெற்றியை நோக்கி ஓடும் அவனது வேகம் மட்டுமல்ல, தன்னை தினமும் நேற்றை விட சிறந்த வீரனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தீராத பசியும் கூட. அதனாலதான் கிலியன் எம்பாப்பே வெறும் உலக தரம் வாய்ந்த வீரராக மட்டுமல்லாம, கால்பந்து எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை தனது கால்களால் எழுதி கொண்டிருக்கும் ஒரு தலைமுறையின் அடையாளமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சிலர் வரலாற்றை படைப்பார்கள், ஆனா கிலியன் எம்பாப்பே வரலாற்றின் அடுத்த அத்தியாயத்தையே எழுதி கொண்டிருக்கிறார். இன்று கிலியன் எம்பாப்பே மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார். ஆனா அந்த உயரத்தின் பின்னால் இருக்கும் கதை வெற்றிகளால் மட்டுமே எழுதப்படவே இல்லை. வறுமை, விடாமுயற்சி, கனவு மற்றும் அசாதாரண திறமையால் உருவானதாகும். இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.